ஹலோ கைஸ், போன வாரம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் N8N பற்றி. 3 ஒர்க் ஃப்ளோவில் ஃபுல் பேசிக்ஸி கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் இந்த வாரம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி N8Nோட மெயின் பர்பஸான ஏஐ ஆட்டோமேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வாங்க அதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மேனுவலி ட்ரிகர் இது நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஏஐ ஆட்டோமேஷன் பண்ண போகிறனால ஃபஸ்ட்டு HTTP ரெக்வஸ்ட் கொடுத்து இதை நான் போஸ்ட்டாக மாற்றி ஓகே பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ பெர்ப்ளெக்சிட்டி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. நான் ஏன் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ யூஸ் பண்ணுறேன், எதுக்கு உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா அதுதான் ஏர்டெலோட ஃப்ரீயாக தராங்க. ஓகே, ஸோ நம்ம பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஏஐ ஆட்டோமேஷன் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இல்லை ChatGPT ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்து போடலாம். என்கிட்ட பெர்ப்ளெக்சிட்டி தான் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏர்டெலோட லிங்க் பண்ணி. ஸோ அதனால் நான் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ சேட்டுக்காகவே ஒரு லிங்க் இருக்குது. ஓகேவா, சேட் கம்ப்ளீஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரவுட் பாத் அதை கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சென்ட் ஹெட்டர்ஸ்ன்னு கொடுத்து யூஸ் ஃபீல்ட்ஸ் பிலோங்கிறதுல ஆத்தரைசேஷன் போடுறேன். ஆத்தரைசேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டாக? சாரி, ஆத்தரைசேஷன். ஓகே ஓகே, வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோக்கன் ஐடியையும் அதோட வேல்யூவையும் கொடுக்கணும். ஓகே, பாடியில் நான் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாடியோட டைப்பையுமே நான் ஜேசன் ஃபார்மேட்டாக மாற்றுறேன். ஸோ இப்போ இதுக்கு ஜேசன் ஃபார்மேட் வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெர்ப்ளெக்சிட்டி ஏபிஐ ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே சேட் கம்ப்ளீஷன் இருக்குன்னு பாருங்களேன். இதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து அதே சேட் கம்ப்ளீஷன் இங்கே அடித்து இப்படி கொடுத்தீங்கன்னா அதே தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ட்ரை இட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து HTTP ரெக்வஸ்ட் மூலிமா போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழியை நான் சொல்கிறேன். ஓகேவா, நம்ம 2 வழி பார்ப்போம். ஃபஸ்ட் வழி HTTP ரெக்வஸ்ட், நெக்ஸ்ட் வழி டேரெக்டாகவே பெர்ப்ளெக்சிட்டி மூலிமா போவோம். ஓகேவா, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பாடியில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கேர்ள். ஓகே, கேர்ள் இப்படி கொடுத்துருக்கேனா? என்ன? சாரி, இது மொத்தமாக காப்பி ஆயிடுச்சு. வெயிட் அ மினிட், ஜேசான் பாடியாக காப்பிட்டாகாமல் மொத்தமாக காப்பி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, டேட்டாவை மட்டும் கொடுப்போம். ஓகே, ஏன்னா இது மொத்தமாக காப்பி ஆகுது. ஓகே ஓகே, ஸோ டேட்டா இப்போ மாடல் பார்த்திங்கன்னா சோனார் மாடலாக என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். பட் ஆனால் மாடல்லையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏபி ரெஃபரன்ஸுக்கு என்ன மாடல் இருக்கோ அதுதான் அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து யூசர் இதில் போகிறோம். சிஸ்டமு ப்ரிசைஸ் அண்ட் கன்சைஸ்ன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை வந்து அப்படி மாற்றிக்கிட்டு ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் சிஸ்டமில். ஓகே, ஸோ இங்கே வந்து கண்டென்ட் வந்து ஹவு மெனி ஸ்டார்ஸ் ஆர் தேர் இன் கேலக்ஸி இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கண்டென்ட் ஒன்று இருக்குது. IMDBயில் எனக்கு பிடிச்ச டாப் 10 ஃபிலிம்ஸ், எனக்கு பிடிச்சதில்ல டாப் 10 ஃபிலிம்ஸ் IMDB ரேட்டிங் தான் நம்ம பார்க்கணும். எனக்கு இதை ரீஃப்ரேஸ் பண்ணித்தானா என்ன அர்த்தம்னா, இந்த கண்டென்ட் வந்து எனக்கு நான் கேட்குற கண்டென்ட்டே எனக்கு பிடிக்கல, இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல சென்டென்ஸாக தா அப்படின்னு நான் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. இந்த ஆத்தரைசேஷன் போட்டிங்க சரி ப்ரோ, இது என்ன இப்போ பேரர்? ஓகே, இது என்ன டோக்கன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த டோக்கன் ஒன்றும் இல்லை. வெயிட், லெட் மீ ஷோ யூ த டோக்கன். ஓகே, இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா என்னோடய பெர்ப்ளெக்சிட்டி எம்பிஆர் இருக்கார்ல, அவரோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் சுட்டுட்டேன். அதாவது அவர் தான் வந்து பெர்ப்ளெக்சிட்டி வச்சுருக்காரு. ஸோ ஏஐ ப்ரோ அவர் தான் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து அக்கௌண்ட் எடுத்து ஏபிஐ கீ ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதனால் ஒரு மந்த்துக்கு மொத்தம் $5 வரையும் நீங்கள் ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா, அது வந்து நம்ம வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீயாக தராங்க ஃபார் ப்ரோ பீப்புள். அதாவது பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வச்சுருக்கிறவங்க ஏர்டெல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ பை மோர் கிரெடிட்ஸ்னால் இங்கே போய் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி $4.62 ரிமைனிங் இருக்குது. ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
இதை காப்பி பண்ணி தான் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டேன், ஜேசான் பாடி கண்டென்ட் கொடுத்துட்டேன், ஆத்தென்டிகேஷன் நன் கொடுக்காம ஹெட்டர்ஸில் நான் அமைச்சிருக்கேன். ஓகேவா, ஆத்தரைசேஷன் சொல்லி. ஸோ இப்போ இங்கே நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப்புன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நோட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பெர்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி அதை ஆட்டோமேட்டும் பண்ண வச்சுட்டோம். ஓகேவா, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களே பெஸ்ட் மூவிஸ் டாப் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்து ஒரு ப்ரிசைஸாக நம்ம கேட்டோம்ல, இங்கே பாருங்கள், பி ப்ரிசைஸ் அண்ட் கன்சைஸ்ன்னு கேட்டோம்ல. ஸோ அவங்க ப்ரிசைஸாக என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் அண்ட் ஜேசான் லேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரீஃப்ரேஸ் பண்ணி அதே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், ரைட் டாப் 10 ஃபிலிம்ஸ் IMDb rating in list as objects in JSON format ன்னு சொன்ன மாதிரி provide a JSON list of top 10 IMDb films including for each film its rating, director and release year as objects அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அவங்களும் அலைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம டேரெக்டாக பெர்ப்ளெக்சிட்டி நோடே யூஸ் பண்ணுவோம், மெசேஜ் மாடல். ஓகே, இப்போ டேரெக்டாக பெர்ப்ளெக்சிட்டி மோடே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கொடுத்து, ஸோ க்ரெடென்ஷியல் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா API கீ வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி வந்துடும். ஓகே, ஸோ இந்த API கீயை வச்சே நம்ம வந்து போகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, API கீயில் வந்து டேரெக்டாக அவங்க டோக்கனை கொடுத்தாலே அது ஆத்தரைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த மொத்தமாக எடுத்து காப்பி பண்ணி, ஆக்சுவலி இந்த நோடு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் HTTP ரெக்வஸ்ட் தான் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அதை நான் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எல்லாத்துலேயுமே HTTP ரெக்வஸ்ட் மூலிமா தானே போகும். ஸோ கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ கனெக்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நம்ம சோனார் ப்ரோவோட போவோம். ஓகே, ஏன் நான் சோனார் ப்ரோவோட போகிறேன்னா அது ஒரு உங்கள் இஷ்டம் தான், எந்த மாடல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து யூசர் தானே போனதில் பண்ணோம், பண்ணோம். இங்கே யூசர் தான், ரோல் யூசர் தான். ஸோ இதுலேயும் யூசர் வச்சே போவோம். ஓகே, ஸோ யூசராக போகலாம், நீங்கள் சிஸ்டமாக போகலாம், அசிஸ்டண்ட்டாக போகலாம். ஸோ யூசராகவே போகிறேன் நான். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சர்ச் ரிசல்ட்ஸ் எங்கடா அது, கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இயர் இஸ் த ரீஃப்ரேஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டென்ட்டாக கொடுக்குறானுங்க. இது வந்து எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணி சாரி வெயிட். ஓகே, அரே மாட்டிக்கிச்சு. யா, ஸோ கரெக்டாக அந்த இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். அந்த பி ப்ரிசைஸ்ன்னு சொன்னனால அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸ்டாக இந்த கண்டென்ட்டை கொடுத்துருச்சு. ஓகேவா, அதுக்குள்ளே இருக்கிற இந்த கமாவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படின்னு சொன்னேன். ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துருச்சு. அதாவது அந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ரொவைட் a JSON list of top 10 IMDb films including for each film its rating, director and release year as objects அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இப்போ நான் வந்து பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவில் சேட்பாட்டை நான் கேட்க போகிறேன். ஸோ கேட்குறேன் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக அது நம்மளுக்கு டைட்டிலு இது ஜேசான் ஃபார்மேட்டில் கேட்போம். ஓகே, ஸோ இது பெருசாக வருது, மெசேஜாக போட்டு அனுப்பிச்சிருக்கு. என்ன ப்ரோ இது இப்படி அனுப்புது, லிஸ்ட்டாக அனுப்பாமல் இப்படி அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராம்ப்ட்டை கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் அதை அனுப்புவோம். நான் வேணுக்குனே தான் அந்த ப்ராம்ப்ட்டை கொண்டு வந்தேன். பிகாஸ் இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் வந்து ஃபங்க்ஷன் நோடுக்கு போகிறேன், விச் இஸ் கோட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பைத்தான் ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஜேசானில் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் நோடை கொண்டு வந்துட்டேன். ஸோ கோடு நோடுனா என்னென்னு தெரிலனா இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ கோடு நோடை போய் நம்ம பார்ப்போம். எல்லா பேசிக்ஸ் நோடும் நான் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இன்புட் மட்டும் ஐ திங்க் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ரெகெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று உள்ளே போட்டிருக்கிறேன். அதாவது எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ரெகெக்ஸ் ஃபைலு. ஓகே, போட்டிருக்கேன் உள்ள. ஸோ இன்புட்டு பார்த்தீங்கன்னா ஜேசான் மெசேஜ் தான் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும். அதே தான் வருது. ஓகே ஃபைன், தென் நோ ப்ராப்ளம். எக்ஸிக்யூட் ஸ்டெப்புன்னு சொல்கிறேன்.
ஸோ எக்ஸிக்யூட் ஆகி ரேட்டிங் நல்லுன்னு வருது. சூப்பர்மேன்லாம் ஒரு படம் வந்துச்சா? ஓ 2025 வருதா எல்லாம்? ஓ மை காட் வெயிட் நம்மளுக்கு 2025 வேணாம். எது 2024 வருது? ரைட் ரீஃப்ரேஸ் டாப் 10 ஃபிலிம்ஸ் ரேட்டிங் இன் லிஸ்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் JSON ஃபார்மேட் வித் இட்ஸ் ரேட்டிங் டைரக்டர் இயர் தான் கேட்டிருக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணிருச்சு? ரேட்டிங் அண்ட் ரிலீஸ் டேட்ஸ் விச் கன்வேஸ் த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரிசைஸ்லி. ஓகே, இங்கே எப்படி கன்வே ஆயிருக்கு? இயர் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொவைட் a லிஸ்ட் ஆஃப் JSON டாப் 10 ஃபிலிம்ஸ். ஓகே, ஸோ இது 2025 ஃபிலிம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கு. எனக்கு 2025 ஃபிலிம்ஸ் வேணாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஈச் இயர் போடாமல் ஓகே, இதை ரீஃப்ரேஸே நான் மாற்ற போகிறேன். இன் JSON ஃபார்ம். ஓகே, ஓவரால் ஆல் ஃபிலிம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு போடுமா? எப்படி போடுறது இது? JSON ஃபார்ம் ஆல் ஓவர் த வேர்ல்டே போடும். த வேர்ல்டு. ஓகே, இப்போ இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? ப்ரொவைட் JSON கண்டெய்னிங் டாப் 10 ஃபிலிம்ஸ் வேர்ல்டு வைட் ரேங்க்டு பை IMDb ரேட்டிங். ஓகே, இப்போ ஐ ஹோப் 2025 வராமல் இந்த கோடில் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வந்துருச்சியா பா. 1994, 1972. டேரக்டர் பேரே வரல. டைட்டிலு, இயரு, ரேட்டிங் தான் வருது. வை டேரக்டர் நேம் இஸ் நாட் ஏ பேபி. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு டேரக்டர் பேர் இல்லாமல் மனசு ஆறல கைஸ். ஏன்னா டேரக்டர்ஸ் தான் தி சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் இன்க்ளூடிங் டேரக்டர். ஓகே, JSON formatted of ஓகே, நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ப்ராம்ப்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். IMDb in list as objects in all world including director. டேரக்டர்னால் இன்க்ளூடிங் டேரக்டர் நேம்னு போலாமல் அது பற்றி டேரக்டர்னு போட்டுருச்சு. சரி, ஓகே. டேரக்டர் IMDb ரேட்டிங் ஏற மறந்துருச்சு நினச்சேன். பட் ஆனால் இட்ஸ் நாட் அ பிக் டீல். இயர் இட்ஸ் நாட் அ பிக் டீல். த குட், த பேட், த அக்லி. இது வந்து சர்ஜியோ லியோனோடதா? நான் கூட அஜித் சாரோடது நினச்சேன். ஓகே, எல்லாம் ஓகே, டன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு அந்த ஃபீல்டு பேரே பிடிக்கல ப்ரோ. ஃபீல்டை மாற்றி விடு ப்ளீஸ் அப்படிங்கினீங்கன்னா மாற்றிடுவோம். மூவி. ஓகே, IMDb ரேட்டிங்கு. ஏன் IMDb போட்டாலே போதும். ஓகே, இங்கே வேல்யூ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து டேரக்டர். இந்த எடிட் ஃபீல்ட்ஸ்லாம் கைஸ் நான் திரும்பி சொல்கிறேன், பேசிக்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டேரக்டர் வந்து இதில் போட்டுட்டு இப்போ அழகாக அப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக வந்துடும். ஐ திங்க் IMDb எல்லாமே கேப்ஸ் இல்லாமல் IMDb. ஓகே, யா. ஸோ இந்த நோடு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்வெர்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் டு JSON டேட்டா டு பைனரி டேட்டான்னு போட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ணுவோம்? XLXை மாற்றுவோம். ஓகே, ஸோ கன்வெர்ட் டு XLX அப்படின்னு கொடுத்து நான் மாற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா CSV மாற்றலாம், இதான் வேணால் மாற்றலாம். நான் சும்மா என்னோடய பர்பஸ்க்காக நான் XLXை மாற்றிட்டேன். ஓகே, ஸோ மொத்தமாக JSON ஃபார்மேட்டே நான் வந்து பைனரி டேட்டாவை மாற்றிட்டேன். ஸோ இப்போ தான் மெயினான விஷயமே ஒன்று இருக்குது. அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பீப்புள், நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை
வந்து S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது AWS சர்வீஸோட S3 பக்கெட்டை வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணி அதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ இது சம்மந்தமே இல்லாமல் நம்ம பண்ணணும்? நம்ம ப்ராம்ப்ட் எடுத்தோம், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இன்ஃபர்மேஷன், அதையும் S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறோன்னா, ஏன்னா அது மூலியமாக நம்ம வேணும்னா S3 பக்கெட்டில் சேவ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே பண்ணலாம். உங்களால் அதை நம்ப முடியுமா? எஸ், யூ கேன் டிஸ்பிளே தட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம S3 பக்கெட்டில் சேவ் பண்ணாலே போதும். S3 பக்கெட்டில் சேவ் பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா S3 பக்கெட்டில் தான் சேவ் பண்ணுவாங்க, AWS யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம். ஏன்னா ஸ்டோரேஜ் மூலிமா நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா S3யில் ஸ்டோர் பண்ணுவோம் இதை. ஓகே, AWS S3 நம்ம இதிலே போய் ஒரு பக்கெட்டை க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஏதாவது பக்கெட் இருந்தால் அதிலேயே நான் எடுத்து போட்டுப்பேன். ஆக்சுவலி வெயிட், மாஸ்கி நியூஸ் பக்கெட், மாஸ்கி வெப்சைட் 2 இருக்குது. எது எடுத்துக்கலாம்? இல்லை ஒரு புது பக்கெட்டே க்ரியேட் பண்ணிடுவோமா? சரி, ஒரு புது பக்கெட்டே க்ரியேட் பண்ணிடலாமா? பண்ணிடும். N8N மாஸ்கி, இது யூனிக்காக தான் இருக்கும். ACL எனேபிள் பண்ணி விட்ரு. பிளாக் ஆக்சஸ்ஸு டிசேபிள். ஓகே, குட்டு. சர்வீஸ்க்கு இதையும் டிசேபிள், பக்கெட் கீயும். ஓகே, ஸோ எனேபிள் கொடுத்துருங்க. ஸோ N8N மாஸ்கி வந்துருச்சு. ஸோ இதோட பர்மிஷன் எடுத்துகிட்டு போய் நான் இதில் கொடுக்குறேன். ஓகே, காப்பி. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ S3 பற்றி தெரிலையோ அதுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் கைஸ், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். எடிட் கொடுத்து மாஸ்கி நியூஸ் பக்கெட்டுக்கு பதிலாக இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சேவ் சேஞ்சஸ். ஓகே, ஸோ எடிட் ஆகி வந்துருச்சா? ஸ்டேட்மெண்ட் 1 இதோடு தான். ஓகே, டன். அவ்வளோதான். இப்போ இதோடது வந்து பப்ளிக் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் போய் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் S3ன்னு அடித்தா AWS S3 எடுத்துப்போம். அப்லோட ஃபைல் கொடுப்போமா? எங்கே அப்லோட ஃபைல் இருக்குது? ஸோ ஃபைல் அப்லோடு. க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம தான் இப்போ பார்க்கணுமா? இல்லைப்பா, ஏபி சவுத் ஒன்று எங்கேப்பா இருக்குது? ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கேட்குறாங்களா? அது பிரச்சனை இல்லை, அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, IAM பார்க்காதவங்க திரும்பி சொன்ன மாதிரி அதுக்கு IAMக்கு தனியாகவே போட்டிருக்கேன் வீடியோ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ யூசர்ஸ் ஒன்று எடுத்துப்போம். மாஸ்கி பாய் இருக்கார் ஒருத்தவர். ஓகே, நான் வந்து N8Nக்குன்னு ஒரு யூசர் போட்டு ஸ்பெசிஃபை த யூசர் ஐ வாண்ட் டு கிரியேட் அண்ட் போட்டு கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு மாஸ்கி 1 2 3 4. ஓகே, தெரியும் எனக்கு வராதுன்னு, அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறானுங்க. ஓகே, ஸோ நெவர் ஜஸ்ட் பாலிசிஸை டைரெக்டாக அட்டாச் பண்ணியிருப்பா செல்லம். ஓகே, வைட்ஸ் லோடிங் ஸோ மச். S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் யூசர். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டு யூசர் இஸ் கண்டினியூ. ஸோ N8Nக்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்து create access key, third party service. I understand. Create access key. Okay, ஸோ இங்கே போய் இதை காப்பி பண்ணி சாரி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆக்சஸ் கீயும் ஆக்சஸ் கீயோட இதையும் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இட் காட் சேவ்ட். ஸோ பக்கெட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா N8N மாஸ்கி, ரைட்? ஸோ N8N மாஸ்கி. ஃபைல் நேம் வந்து இதான் ஃபைல் நேமு. இன்புட் ஃபைல் டேட்டா. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுங்க. ஓகே, இன்வேலிட் யூஆர்எல் என்னது? என்ன யூஆர்எல் கொடுத்தேன்? பக்கெட் நேமு என்னப்பா எரரு? ஓகே ஓகே
இதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சுல. ஓகே ஆமாம். ஸோ ஏபி சவுத் ஒன்று தானே இல்லையா? மும்பை தானே? ஓகே. N8 மாஸ்கி தானே பக்கெட் பேர். ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். N8 மாஸ்கி தான் இருக்குது. ஃபைல் நேம் இது தானே? இன்புட் ஃபீல்ட் டேட்டா. ஓகே XLSX. ஓகே கரெக்டாக தானே இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஓகே ஸோ த ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து நான் ப்ராப்பராக N8 மாஸ்கியில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் N8 மாஸ்கியில் போய் ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருவோம். இந்த ஃபைல் .xlsx வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோடில் வந்துடும். ஓகே ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் AI and you can upload in your S3 bucket. ஓகே ஸோ do nothing நான் கொடுத்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஜெமினி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான் இனிமேல். ஓகே ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெர்ப்ளெக்சிட்டியை யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்காக ஒரு AI பண்ணியிருக்கிறேன். ஓகே ஏன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆட்டோமேஷன் அதாவது பெர்ப்ளெக்சிட்டிலேருந்து ப்ராம்ப்ட்லேருந்து 2 பெர்ப்ளெக்சிட்டி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று HTTP ரெக்வஸ்ட் மூலிமா போஸ்ட் பண்ணி டோக்கன் போட்டு அதுவும் பெர்ப்ளெக்சிட்டியோடு தான் போட்டு JSON ஃபார்மேட்டாக அமுச்சு உங்களுக்காக அதுலேயும் காமிச்சிட்டேன். இன்னொரு வே பார்த்தீங்கன்னா மெசேஜை மாடலும் கொடுத்து டேரெக்டாக பெர்ப்ளெக்சிட்டி நோடு போட்டு அதையும் காமிச்சிட்டேன். அது மூலிமா கோட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காலம் நேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஃபைல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை நார்மலாக இருக்கிற எடிட் ஃபைல் JSON ஃபார்மேட் எடுத்து பைனரியாக மாற்றிட்டேன். ஓகே பைனரியாக மாற்றினோடனே S3 பக்கெட்டில் என் க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து அப்லோடும் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண கையோட டூ நத்திங்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஃபுல் ஆட்டோமேஷன் ஃப்ளோவையும் முடிச்சிட்டேன். ஓகே இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே பட் ஆனால் இங்கே நான் அப்லோட ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது ஆல்ரெடி ஒரு ஃபைல் உள்ளே இருக்குது. கன்வெர்ட் டு ஃபைல் எல்லாம் ஆகி இங்கே பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட்டும் ஆகிடுச்சு. ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே ஆயிரும். ஓகே இது கிடையாது, எங்கடா அது S3 பக்கெட்டு அதுக்குள்ளே எடுத்துட்டேண்ணா. ஸோ S3 பக்கெட் பார்த்திங்கன்னா 2வது ஓவர்லே ஆனனால N8 மாஸ்கியில் போய் S3 பக்கெட் பார்த்து திரும்பி ஓவர்லே ஆகிடுச்சு. ஓகேவா டைமையும் அது ஏற்ற மாதிரி காமிச்சிரும் எப்போ ஓவர்லே ஆச்சுங்கிறது கூட. ஓகே ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேஷன் AI ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே தேங்க்யூ கைஸ்.